செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணால் கௌதம் பேசியிருக்கேன். 12th ஃபிசிக்ஸ்க்கான அஃபீஷியல் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே எல்லாமே சென்ட் பண்ணி விட்டுருவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப், தமிழ் மீடியம் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், 1 மார்க் பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு 15 1 மார்க் இருக்கும். ஓகேங்களா? 15 மார்க் இருக்கும். 6 2 மார்க், 6 3 மார்க் அண்ட் 6 5 மார்க்ஸ், 5 5 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 70 மார்க் தான் எக்ஸாம், மீதி 30 மார்க் ப்ராக்டிக்கலாக ஃபுல் மார்க் போடுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுருவாங்க. டோன்ட் வரி. எல்லாம் நீங்கள் 11th வந்துட்டு வந்திருப்பீங்க, போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஓகே, ஃபிசிக்ஸ் பார்க்கலாமா? 1 மார்க் பார்த்தலாமா? எத்தனை புக் பேக் கேட்டுருக்காங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டுருக்காங்க பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில். இது இல்லாமல் 4 செட் நான் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ண மட்டும் போதும். ஓகேவா? ஸோ பாருங்கள், 1 2 3 4 இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க் ஆன்சர்ஸ்லாம் ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அந்த ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 5 6 7 8 பாருங்கள். 5 6 7 8 9 10 11 அடுத்து 12 13 14 15. ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 9 கொடுத்து 6 தான் போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி, 24 கொஸ்டின் கம்பல்சரி. காப்பர் வயர்ஸ் ஆஃப் கிராஸு, செக்ஷனல் ஏரியா 0.5 mm ஸ்கொயரு, கேரிஸ் ஏ கரண்ட் ஆஃப் 0.2a. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் எடுத்தாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. தியரி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு சென்டர் மிஸ்டேக் குறைக்க முடியும். ஸோ அப்படி தான் கேட்பாங்க. சென்டர் மணிக்கு நினைக்கிறவங்க சம்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் சென்டரில் வேணாம் ப்ரோ, எனக்கு ஆவரேஜ் மார்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஸோ 2 மார்க்கு அதே போல் தான், சேம் 3 மார்க்லேயும் அதே போல் தான். 33 கொஸ்டின் கம்பல்சரி. அந்த கம்பல்சரி டெஃபினட்டாக உங்களுக்கு சம்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? அதே போல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சொன்ன மெத்தட் தான். சென்டம் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சம்ஸ் பார்த்தாகணும். சப்போஸ் சென்டம்லாம் வேணாம் ப்ரோ, ஒரு 80 to 90 ப்ளஸ் போதும் ப்ரோ 100 அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சம்ஸை விட்டுடலாம். ஏன்னா 2 மார்க்கில் ஒரு சம்ஸு, 3 மார்க்கில் ஒரு சம்ஸு, மிஞ்சி போனால் 5 மார்க்கில் ஒரு சம்ஸ் கேட்பாங்க. ஒரு 10 மார்க் போகும். அப்புறம் 1 மார்க்கில் ஒரு 2 3 இன்டீரியர் போனால் கூட ஒரு 13 மார்க்லேருந்து 15 மார்க் போகும். மீதி 85 மார்க் உங்கள் கையிலே இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராம்ஸே பார்க்காம இருந்தால் கூட ஓகே, ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 34 35 36 37 38 டோட்டலாக உங்களுக்கு 10 5 மார்க் இருக்கும். எல்லாமே எதிரா சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகேவா? கண்டிப்பாக ஒன்று எழுதி ஆகணும். அதை விட்டு எனக்கு 35 2 தெரியுது ப்ரோ, அதை 2 எழுதிக்கணும்னு நினச்சின்னா அப்படிலாம் எழுத முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எத்தனை 5 மார்க்ஸ் என்ன புக் பேக்கே கேட்டிருக்காங்களா, இன்டீரியர் கேட்டிருக்காங்களா. ஸோ அப்படின்னு பாருங்கள். ஒரு சம்ம ஒரு தியரி கேட்டிருக்காங்களா, இல்லை 2மே சம்மா கேட்டிருக்காங்களா பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இதை பார்க்கறது மூலிமா. ஸோ தட்ஸ் இட்பா. இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு 4 செட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் அதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும்ப்பா. அதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.